தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். அண்ணனுக்கு ஒன்று அப்படின்னா இப்போ கூட நாங்கள் களத்தில் இறங்குவோம் அப்படின்னு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு சில நிர்வாகிகள் பேசியிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே நாம் தமிழர் கட்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஒற்றுமை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் நாங்கள் யாருமே கட்சி நிர்வாகிகள் கிடையாது, சீமான் எங்களுக்கு தலைவர் கிடையாது, அவர் எங்களுடைய அண்ணன் அப்படின்னும் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு தம்பி தங்கைகள் போல பழகிட்டு வந்து ஒரு குடும்பமாக செயல்படுறதுனாலேயே நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் கட்சியாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடும்பமாக அனைவருமே வந்து பார்க்கறதுலையே நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ குடும்பங்கள் ஆதரவு தராங்களா அப்படின்னு பார்க்குற அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகள் கூட இவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு இவங்க இருவருமே கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியை பார்க்கும்போது தான் தெரிய வருது. 2010 கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து கட்சிக்காக சீமான் எப்படி உழைச்சாரோ அதே மாதிரி கட்சிக்காக வெற்றிக்குமரனும் புகழேந்தி மாறனும் அந்த அளவுக்கு உழைச்சாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கட்சியை அவங்கவுங்க பகுதிகளை நிலைநாட்டுறதுக்காக மக்களுக்காக இறங்கி போராடுறதுல இருந்து மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்றது வரைக்குமே புகழேந்தி மாறனும் வெற்றிக்குமரனும் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இணையான பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இப்படி கட்சி ரொம்பவே ஒற்றுமையாக இருந்த ஒரு தருணத்தில் வெற்றிக்குமரனும் புகழேந்தி மாறனும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணதும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் மேல கரம் வச்சு பண்ண பல விஷயங்கள் சீமானுக்கு தெரிஞ்சு கட்சிக்குள்ள இந்த மாதிரி வன்மம் மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்ற காரணத்தினால இருவருமே பார்த்தீங்கன்னா கட்சியில இருந்து நீக்கி இருந்தாரு. இப்படி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்களே உடனடியாக அவங்க பாஜக, திமுக, அதிமுக இந்த மாதிரியான கட்சிகளை போய் இணைந்துருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் அடுத்தடுத்து இவங்க கொடுத்த நேர்காணல்கள்ல ஆனால் சீமான் அவர்கள் எப்போ வேணா எங்களை அழைப்பாரு, அதுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பேட்டி அளிச்சிருந்தாங்க. எப்படிடா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு கூட சீமான் மேல இந்த அளவுக்கு ஒரு அன்போடு இருக்கீங்க அப்படின்னு திமுக கைக்கூலிகளுடைய கதறல்கள் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் முழுக்க இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக தற்போது வெற்றிக்குமரனும் புகழேந்தி மாறனும் இணைந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு நேர்காணல்ல பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மேல வர எல்லா விமர்சனங்களுமே வன்மத்தின் வெளிப்பாடு தான் அப்படின்னும் கட்சி குறித்து ஏதாவது ஒரு அவதூறு பரப்பணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே தான் இருப்போம், அதெல்லாம் கடந்து கட்சியை வளர்க்கறதுல மட்டும் அண்ணன் குறியாக இருந்தா போதும், இவங்களெல்லாம் நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னும் இப்போ கூட அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்கள் இருவருமே களத்தில் இறங்குவோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு வெற்றிக்குமரனும் புகழேந்தி மாறனும் பார்த்தீங்கன்னா இணைந்து இந்த ஒரு நேர்காணலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நேர்காணல் அடுத்த வாரம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனுடைய ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தற்போது கிடைச்சிருக்கு. இதை நீங்க வெற்றிக்குமரன் இன்டர்வியூ அப்படின்னு போட்டாலே பார்க்க முடியும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.